நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கும் திருச்சி எஸ்பி வருண்குமாருக்கும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நேரத்தில் தொடங்கிய வார்த்தை போர் இன்னும் முடிந்தபாடில்லை. இந்த சூழலில் சீமானின் ஆதரவாளர்கள் பலர் தனக்கு கொலை மிரட்டல் விடுப்பதாக ஆதாரத்தை கையில் வைத்தபடி கொந்தளித்துள்ளார் நாம் தமிழர் கட்சியின் முன்னாள் நிர்வாகி. கடந்த 2010ஆம் ஆண்டு நாம் தமிழர் கட்சியில் இணைந்தார் சஞ்சீவிநாதன். அப்போது முதலே கட்சிக்காக பாடுபட்ட இவருக்கு கொள்கை மற்றும் கோட்பாடுகளில் முரண்பாடு ஏற்பட்டதாகவும் அதனால் கட்சியை விட்டே சஞ்சீவியை சீமான் வெளியேற்ற நினைத்ததாகவும் கூறப்படுகிறது. அவர் என்ன வெளியேற்றுவது, நானே வெளியேறுகிறேன் என கட்சியை விட்டு வெளியே வந்த சஞ்சீவிநாதன் சீமானின் செயல்பாடுகள் குறித்து பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி விவாதித்துள்ளார். இதுபோல் அவங்க சொல்லி கூப்பிட்ட மாதிரி நடக்கலை, அதனால் நம்ம அதை விட்டு வெளியேறிட்டோம். அது வெளியேறும்போது நம்ம சில காரணங்கள் வெளியே சொல்லும்போது நாம் தமிழர் கட்சியில் சீமான் அண்ணன் கூட இருக்கக்கூடிய அல்லக்கைகள் நிறைய பேர் கண்டபடி ஃபோனை போட்டு எதையாவது ஒன்று பேசுகிறது. இதனால் கடுப்பான சீமானின் ஆதரவாளர்கள் சிலர் தன்னை செல்போனில் அழைத்து காது கூசும் அளவுக்கு வார்த்தைகளால் திட்டி தீர்த்து வருவதாக குற்றம் சாட்டியுள்ள சஞ்சீவிநாதன், குறிப்பாக மதுரை வாடிப்பட்டி பகுதியைச் சேர்ந்த முன்னாள் இராணுவ வீரரும் சீமானின் மெய்காப்பாளருமான பூமிநாதன் என்பவர் ஆபாச வார்த்தைகளால் அர்ச்சனை செய்வதோடு கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் கூறியுள்ளார். பூமிநாதன்கிறவர் கால் பண்ணி உன் வீடு தெரியும், உன் வாசல் தெரியும், அவரும் இந்த மண்ணின் மைந்தர், நானும் இந்த மண்ணின் மைந்தர், என்ன வீடு தெரிஞ்சால் என்ன பண்ணி போடுவார், என்கிட்ட அந்தக்கான ஆடியோ இருக்குது, உன்னை நெருப்பு வச்சு கொளுத்திடுவோம், உன்னை அறுத்து போட்டுருவேன், 30 நாள் தாண்ட மாட்டேன் அப்படின்னு. நம்ம அதான் ஒரு எஸ்பிக்கே இவ்வளோ பெரிய த்ரெட்டன். 30 நாட்கள் கூட தாண்ட மாட்டாய், உயிரோடு கொளுத்தி விடுவேன், குடும்பத்தையே வீட்டோடு சேர்த்து வைத்து எரித்து விடுவேன் என பூமிநாதன் மிரட்டுவதாக கூறிய சஞ்சீவிநாதன் திருச்சி எஸ்பி வருண்குமாருக்கே பகீர் மிரட்டல் விடும்போது நான் எம்மாத்திரம் என்றார். டேய் சஞ்சீவி, ஃபோன் பண்ண பேசணும்டா, ஃபோன் பண்ண மண்ணின் மைந்தர்கள் நாங்கள் நிற்கணும், செங்கல்பட்டில் என்ன 14, 19 பேசிட்டு செஞ்சுக்கலாம். நீ முதல்ல இன்னும் கொஞ்ச நாள்ல இருப்பியா இருக்கேன்னு தெரிய மாட்டேன், பாத்துக்கோ. பேட்டி கீட்டி கொடுத்தேன்னா ஒழுங்கா பேட்டி கொடு, புரியுது? நீ உனக்கு சித்தாந்தம் பிடிக்கலாம், அதை பத்தி பேட்டி கொடு. பவுன்சர் என்னன்னு தெரியுமாடா உனக்கு? காசு கொடுக்குறேன்னாடா பவுன்சரு. நாங்க முன்னாடி ராணுவ படையிடா. நாங்க கட்சியில் உள்ளவர்கள் பனை விதை நட்டால் நான் தான் நடச் சொன்னேன் என விளம்பரம் தேடும் சீமான் அவரது ஆதரவாளர்களின் செயல்களுக்கும் பொறுப்பு ஏற்பதுதானே சரி என்ற சஞ்சீவிநாதன் பேஸ்புக்கில் கட்சி உறுப்பினர்களை வைத்து கலவரமூட்டுவதே சீமான் தான் என குற்றம் சாட்டினார். அதுதான் இது நாம் தமிழருடைய திட்டமிட்ட செயல். எனக்கே தெரியும், நான் நாம் தமிழர் கட்சியில் தானே இருந்திருக்கேன். ஏதாவது ஒரு பதிவுனா சில பதிவுகளை போடுவாங்க, போட்டு இந்த பதிவை முகப்பு பக்கமாக வைங்கம்பாங்க, இந்த பதிவு ஏப்பா போட்டிருக்கு அதை ரிமூவ் பண்ணுங்கம்பாங்க, அந்த மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க. அவங்க சில பேரை திட்டம்லாம் சொல்லுவாங்க. 5 லட்சம் பேரில் எவனாவது ஒரு பண விதை நட்டால் அது நான் தான் நட சொன்னேன்னு ஏற்றுக்கிறேன். நீ அந்த 5 லட்சம் பேரில் எவனாவது பிரச்சனை பண்ணானா அதை ஏற்றுக்கணும்ல. நீ தானே கொள்கை கோட்பாடெல்லாம் சொல்லி வளர்க்குறேன், என் பிள்ளைங்களை தத்துவத்தை மீறி போக மாட்டார்கள் அப்படிலாம் வளர்க்குற நீ அப்போ யாரை சொல்லித்தர? கட்சியை விட்டு யார் போனாலும் அவர்களை தரையோடு தரையாக அழித்து விட வேண்டும் என்பதுதான் சீமானின் எண்ணம் என கொந்தளித்த சஞ்சீவிநாதன், கட்சியை மீறி யாராவது கிளம்பினால் அவர்களின் கதை முடிவது நிச்சயம் என அதிர வைத்தார். யார் வெளில போனாலும் சரி, ஒன்று அவனை தரையோட தரையாக அழிச்சு விட்டணும். அவன் முரண்டவே கூடாது, அவன் இருக்கிற இடம் தெரியாமல் போயிடணும். நாம் தமிழர் கட்சியிலேருந்து ஃபஸ்ட்டு 2016 ஒரு 236 பேர் 34 வேட்பாளர், 2021 ஒரு 36 வேட்பாளர், 236 வேட்பாளர் 34. இப்போ நடுவில் ஒரு 42 எம்பி எலெக்ஷன், மொத்தம் ஒரு 600 பேர் எங்கே இருக்காங்கன்னு தேடி பாருங்கள். சஞ்சீவிநாதனின் இந்த குற்றச்சாட்டுகள் குறித்து பூமிநாதனை அழைத்து நமது நியூஸ் தமிழ் செய்தியாளர் லதா விளக்கம் கேட்டபோது, சஞ்சீவிநாதனா அப்படியென்றால் யார், அவரை தனக்கு யார் என்றே தெரியாது, அவரது செல்போன் எண்ணை வேண்டுமானால் கொடுங்கள், பேசி பார்க்கிறேன் என அந்தர் பல்ட்டி அடித்தார். சார் ஒன்றும் இல்லை, சஞ்சீவிநாதன் அப்படின்றவர் உங்க மேல சில புகார்லாம் சொல்லியிருக்காரு. யாரு? சஞ்சீவிநாதன் அப்படின்றவரு. சரிங்கம்மா. உங்க மேல நிறைய சில புகார்லாம் சொல்லியிருக்காரு, அதுக்கு நீங்க என்ன பதில் சொல்லுங்க? என்ன புகார்மா சொல்லியிருக்காங்க? நீங்க அவங்க குடும்பத்துக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் அவருக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் ஆபாசமா பேசினதாகவும் சொல்றாரு. அப்படிலாம் ஒண்ணும் இல்லையம்மா. யாருன்னே தெரியலையா அவரு? யாருன்னே தெரியலையா? அவரு ஆதாரத்தோட சொல்லியிருக்காரு. உங்களோட நீங்க பேசின ஆடியோ அதெல்லாம் கூட கொடுத்திருக்காரு.
அதுக்கு நீங்க என்ன பதில் தெரியலம்மா தங்கச்சி, எப்படின்னு தெரியலையே. அவர் ஏன் அப்படி செய்யறாருன்னு தெரியல. அவர் எனக்கு சொந்தமா பந்தமா அல்லது அவருக்கும் எனக்கும் கொடுக்கல் வாங்கல் உள்ளதா? நான் ஏன் சஞ்சீவிநாதனை மிரட்ட வேண்டும் என ஜகா வாங்கினார் பூமிநாதன். உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பர்சனே தெரியலன்றீங்களா? இல்லையம்மா தெரியலையா. ஆனா அவர் வந்து சீமான் அவரோட தூண்டுதல் பேர்ல நீங்க இந்த மாதிரி பண்றீங்க அப்படின்னு. ஐயோ அப்பா, 2022 நவம்பர் 3ஆம் தேதி நான் ராணுவத்துல இருந்து வெளியே வந்து கட்சியில சேர்ந்தேன். இப்ப நீங்களே இமேஜின் பண்ணிக்கீங்க அவர் எப்படி எனக்கு தெரியும். சோ இதுக்கு வந்து நீங்க மறுப்பு தெரிவிக்கிறீங்கன்னு எடுத்துக்கலாமா? இல்லண்ணா, அவரு நம்பர் ஏதாவது இருக்கா உங்கள்கிட்ட? கொடுங்க, நானே பேசுறேன். இப்ப நான் இதனால என்ன இருக்கு? அப்படி ஒரு பர்சனே தெரியாதுன்றீங்களா? இல்ல வேணா கேக்குறேன் யாரு இருக்காங்களான்னு சொல்லிட்டு. அவர் நம்பர் இருந்தா நானே அவர்கிட்ட பேசுறேன். மூத்தவரா இருந்தா சரி, இளையவரா இருந்தா பேசுறேன். நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தியாளர் மிதார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.